அல்லேலூயா சொல்லுங்க. நல்லாவே இருக்கிறீங்க. நல்லா உங்களுடைய முகத்துல தெய்வீக ஒளிவட்டம் தெரிகிறது. உபாசம் உபாச ஜபமா இருந்தாலும் உங்க முகத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒளிவட்டம் தெரிகிறது. சூரியனையே விழுங்கி விட்டது போல பிரகாசமாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் தெம்பா இருங்க. நேரங்கள் புத்தாண்டு நெருங்க நெருங்க நம்ம அப்படியே மறுமாய் புத்தாண்டுக்குள்ள அப்படியே பிரவேசிக்கணும். அப்படியே உள்ள ஜம்ப் பண்ணிடணும் அடுத்த ஆண்டுக்குள்ள. ஆமா, என்னுடைய குறுகிய செய்திக்கு பிறகு நம்முடைய தலைமை போதகர் பேசுவார். என்ன ஆண்டு இறுதி அவருக்குள்ள சில இம்ப்ரெஷன் போதகர் சபை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனை இருக்கும். அது கரெக்டா ஆண்டு இறுதியில தான் சொல்ல வேண்டியதா இருக்கும். அதனால கவனமா கேளுங்க. கொஞ்சம் ஆவியை அடக்கி பொறுமையா அங்க இங்கேயும் சிதறாதபடி ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. 2 பேர் செய்தி சேர்த்து ஏறக்குறைய 1 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கு பாருங்க. அதனால 1 நிமிஷம் எழுப்பி நிக்கலாமா எல்லாரும்? 1 நிமிஷம், 1 நிமிடம் எழுப்பி நில்லுங்கள். கையை காலை உதறுங்கள். அப்படி இப்படி ஜம்ப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா அப்படி சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை குலுக்கி அவங்க முகத்தை பார்த்து சிரியுங்கள். புன்னகை செலுத்துங்கள். அப்படி அக்கம் பக்கம் ஒரு 2-3 பேர் கை கொடுங்க. ரெடி. கிறிஸ்துமஸ் கேரல்ல ஒரு பாட்டு பாடணும் பசங்களோட சேர்ந்து. நான் பாடுறத பின்னாடி பாடினாங்க எல்லாரும், அதே பாடலாம். ரெடி ஸ்டார்ட். நான் பாடுறத எல்லாரும் சத்தமா பின்னாடி பாடுங்க. அதான் பஜனை பாட்டு. தயாரா இருக்கிறீங்களா? ஆம் ஆம் அல்லது இல்லை? ஆம். ரெடி. சமாதானம் நல்கும் நாமம் இயேசு நாமமே. மனசாட்சி தரும் இனிய நாமம் இயேசு நாமமே. கை தட்டி. சமாதானம் நல்கும் நாமம் இயேசு நாமமே. மனசாட்சி தரும் இனிய நாமம் இயேசு நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே, இயேசு நாமமே. ஆமென். பாவம்
இயேசு நாமமே, இயேசு நாமமே, இயேசு நாமமே, இயேசு நாமமே, இயேசு நாமமே. சமாதானம் நல்கும் நாமம் இயேசு நாமமே, சமாதானம் நல்கும் நாமம் இயேசு நாமமே, மனசாந்தி தரும் இனிய நாமம் இயேசு நாமமே, சாந்திகளும் இனிய நாமம் இயேசு நாமமே, 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 இயேசு நாமமே. அல்லேலூயா. மகிழ்ச்சி. நன்றி. அமருங்கள். நல்லா பாடுறீங்க பஜனை. எனக்கு என்ன ஆசைனா இப்படி பாடிக்கிட்டே திருவள்ளாம போலாமா? ஒரு நாளைக்கு எப்பனா அப்படி பண்ணலாம். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபம் செய்வோம். இப்பொழுதும் நீர் என்னோடு பேசும் கர்த்தாவே, எங்கள் அனைவரோடும் பேசும். இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பிரயோஜனப்பட உதவி செய்யும். ரத்தன சுருக்கமான இந்த குறுகிய நேரத்தில் மிக வாஞ்சையோடு இந்த வார்த்தைகளை அன்பு பிள்ளைகள் கேட்டு சந்தோஷப்பட, உடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள நீரே கிருபை செய்ய, இன்னும் பரிசுத்தப்படுத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் படிங்க. எடுத்து இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். 1:5 1:9 பாருங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 8 5 9 யோசுவா 3 படிங்கம்மா. ஆமென். யோசுவா 3:5 இங்க வாசிக்கப்பட்டது. Make sanctification today. God will do miracle. God will do wonders among you tomorrow. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டால் நாளைக்கு கர்த்தர் உங்கள் மடிவிலே அற்புதங்களை செய்வார். புத்தாண்டிலே பிரவேசிப்பதற்கு இன்னும் 1.5 நாள்னு வச்சுங்களேன். மணித்துளிகள் தான், இனி நாள் கணக்கெல்லாம் கிடையாது. மணித்துளிகள் கணக்கு வச்சுங்கன்னா 1.5 நாள் அப்படி வச்சுங்க. 4 வச்சா இந்த 2025ஆம் ஆண்டிலே உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். அடுத்த ஆண்டாகிய 2026ல ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். உங்க குடும்ப வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். சமுதாயத்திலேயும் அற்புதங்களை செய்வார். அந்த மாதிரி கிறிஸ்தவம் அற்புதங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவம் என்றாலே என்ன? அற்புதம். சொல்லுங்க எல்லாரும், அற்புதம். பவர். வாட் இஸ் த கிறிஸ்டியானிட்டி? பவர். Christianity is not make relations. Christianity is not a religion. Christianity is not a religion. கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல. Not political. Christianity is to make relationship with God. கிறிஸ்தவம் தேவனோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம். மதம் அல்ல, மார்க்கம். I am the way, the truth and the life. இயேசு சொன்னார், நானே வழி, சத்தியம், ஜீவன். எதற்கு? to enter into the heaven. பரலோகத்தில் போய் பிரவேசிக்க இயேசுதான் வழி. கேட்பாங்க பாத்தீங்களா சிலரு, அப்போ நாங்க கும்பிடுற சாமி அதை பத்தி எனக்கு தெரியாது சொல்லிட்டு வந்துருங்க. வேற எதுவும் அதை பத்தி பேசக்கூடாது. அவன் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கிட்டே வரா, நம்ம டெக்னிக்கலா தப்பிக்கணும். எதுவும் பேசக்கூடாது. எங்களுக்கு தெரியாதுப்பா, எனக்கு தெரிஞ்சது இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவன்.
அதை தாக்கி அங்க அடி வாங்கிக்கணும். எதுக்கு வரணும்? நிறைவானது வரும் பொழுது குறைவானது தானா போயிடும். வீடு ரூம் இருட்டா இருக்குது, ரூம் இருட்டா இருக்குது, வெளிச்சம் வரணும். என்ன செய்வீர்கள்? ரூம் இருட்டு. கரண்ட் போட்ட வீடா இருந்தா எங்க சுவிட்ச் இருக்குன்னு தெரிஞ்சு போயிட்டு அந்த சுவிட்சை தட்டும் பொழுது ஒரே நொடியில் வெளிச்சம் உண்டாகிறது. மரம் தோட்டமும் எடுத்துக்கினேன், ஏ இருட்டே யார் ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு அந்த ரூம்ல ஒவ்வொரு செவரையும் பட்டா பட்டான்னு அடிச்சா இருட்டு போயிருமா? போகாது. ஒளியாகிய இயேசு எங்கே வருகிறாரோ அங்கே இருள் தானாக ஓடிவிடும். கையை தட்டு. ஆமே. நம்ம ஞானமா நடந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து வாழ்க்கை வரலாறு 4 சுவிசேஷத்துல பாருங்க, எங்கேயும் விக்கிரகத்தை மற்ற காரியங்களை அவர் தாக்கி கொச்சைப்படுத்தி பேசந்தே கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தார், அவ்வளவுதான். வேற எந்த காரியத்திலும் அவர் பிதாவின் சித்தம் நிறைவேறும். அதான் ஒண்ணுமே இல்லையே, எதுக்கு அதை போய் நம்ம தாக்கணும்? அங்கிருந்து தானே நம்ம வந்துட்டோம். இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டோம்ல. என் பழைய பேரு வேலாயுதம், கூட்டம் எல்லாம் முடிஞ்சுதான், ஆனா வேலாயுதம் சோத்துறான் சொல்லவானா? இப்ப கூப்பிடுற பேரை வச்சு கூப்பிடுங்க, பரவாயில்ல. வேலாயுதமாக பீகார் முசாபானியிலே பிறந்த என்னை இயேசு ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி அவருக்கேற்ற ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. என் பேரு கிறிஸ்து பேர் தான். அப்படி பார்த்தா வேல் நம்ம அது இந்து பேருன்னு, சாமுவேல், இம்மானுவேல் பைபிள் இருக்குதா இல்லையா? அதைத்தான் அவங்க காப்பி வச்சாங்க, வேற ஒண்ணு இல்லை. ஜாஸ்மின் இங்கிலீஷ்ல வச்சா கிறிஸ்து பொண்ணான், அதே தமிழ்ல மல்லிகான்னு வச்சா இந்து பொண்ணான். ஐயா தமிழே வைங்கய்யா, யோசிக்கணும். நடராஜான்னா ஐயோ ஐயோ அது இந்து பேர். ராஜாஜி ராஜா இயேசு சிலுவை சுமந்து கொண்டு கல்வாரி மலையில நடந்து போனார், அதான் நடராஜா. சண்முகம் சூரியன், சன் என்றால் சூரியன், முகம் என்றால் முகம், தமிழ்ல அதுல இருக்குது. சூரியனை போன்ற முகம் இயேசு வெளிப்படுத்தல பற்றி பாருங்க. அதத்தான் அவருக்கு வச்சிருக்கிறாங்க. எதுக்கு வச்சாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. கிறிஸ்து பேரு மறைமுகமா நிறைய பேர்கிட்ட இருக்குது தெரியுமா? ஆமா, யோசிக்கணும். நிறைய இடத்துல இருக்குது. அப்படி சொல்ல முடியும். புருஷோத்தமன் இந்து பேரும் சொல்றோம், கிடையாது. புருஷ் என்றாலே ஒரு தெய்வீக தன்மை. தெய்வீக தன்மை கொண்டவர் யாரு? இயேசுதான். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தமிழ் பேரே வைங்க. அப்பதான் இந்துக்களை புறஜாதி மக்களை நம்ம சந்திச்சு இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்ல முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காவி ஜிப்பா எல்லாம் போட்டு சில இடத்துக்கெல்லாம் நான் போவேன், இந்து மாதிரியே. பயப்படாது, போட்டு நாம எல்லாம் வச்சுக்க மாட்டேன். இந்த பிராமணர்கள் இருக்கிற இடத்துல போவேன். அவங்களும் ரொம்ப ஆச்சாரம், ரொம்ப பக்தி. கிருபானந்த வாரியார் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் வயசுக்காருக்கு தெரியும் கிருபானந்த வாரியாருடைய சொற்பொழிவு. அவர் மாதிரி குரலை மாத்தி அந்த தெருவுல எம்பெருமான் இயேசு சிலுவையிலே தொங்கினார், எதற்காக தொங்கினார், நீ இன்னொருத்தங்கிட்ட போய் தொங்க கூடாது, எம்பெருமான் இயேசு சிலுவையிலே தொங்கினார். எல்லாம் வந்துருவாங்க, ஐயா ஐயா எம்பெருமான் இயேசு பத்தி இவ்வளவு அழகா பேசுறீங்க, இன்னும் கொஞ்சம் பேசுங்க ஐயா. பேசணும்பா, அந்த குரலை நான் அப்படி வச்சுக்கிட்டு பேசுறதுக்கு படுற பாடு, வேர்த்து வளவளத்து இப்படியெல்லாம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள நம்ம இப்படி பாடுபடுறோம். கர்த்தர் பாக்குறாரு. அல்லேலூயா. நயங்காட்டி பயில் காட்டி எப்படியாவது சுவிசேஷத்தை மக்களுக்கு அறிவிக்கணும். இன்னொரு கிராமத்துக்கு போனேன், ஃபுல்லா எம்ஜிஆர் ரசிகர்கள். வேதம்பு வந்த பெரியவர்களே, தாய்மார்களே, 2வது முறையாக இயேசு கிறிஸ்து வரப்போகுதா, வருகைக்கு ஆயத்தமா இருக்கு. ஜீவநதியாய் வருவார். ஐயா நீங்களே சொல்லுங்க, ஜீவநதி யாரு? ஐயா இயேசுதான். ஐயா வாத்தியாரே எம்பெருமான் இயேசு துதிச்சிருக்கிறாரு, நீங்களும் இயேசு கிட்ட வாங்க. அப்படி நயங்காட்டி பயில் காட்டி. இன்னொரு கிராமத்துக்கு போனேன், அங்க ஃபுல்லா கலைஞர் ரசிகர்கள்.
நம்மளுக்கு எல்லாருக்கும் தாத்தா அவர் தானே. கொள்கைகள் பல உண்டு, கட்சிகள் பல உண்டு. ஆனால் ஓட்சம் செல்ல வழி ஒன்றுதான் உண்டு. அந்த ஒரே வழி என்னவென்று நீங்கள் என்னை கேட்பீர்களே, ஆனால் நான் அடித்து சொல்லுவேன், ஆடித்து சொல்லுவேன், இடித்து சொல்லுவேன். நானே வழியோ சத்தியமோ ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து ஒருவரே ஓட்சம் செல்ல ஒரே வழி என்று இங்கே நான் அடிக்கோடிட்டு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். வாழ்க இயேசுவின் நாமம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா உனக்கு கொஞ்சம் பேசுங்கய்யா. அப்போ நயங்காட்டி பயில் காட்டி நான் உன்னை அழைத்தேன் என்று இயேசு நம்மை அழைத்தாரே. எப்படி அழைத்தார்? காத்திருந்தார். பரவாயில்ல, வெயிட் பண்றேன், வா வா வா. அப்படியெல்லாம் வெயிட் பண்ணி தான் நம்ம ஏசப்பா கிட்ட வந்தோம். நீ போன வருஷமே வரல கேட்டாரா? கேட்டாரா? ஏசப்பா நான் ஒரு பாவி, என்ன மன்னிங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு கேட்டப்பா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் பேசினாரு, அப்ப ஏன் வரல கேட்டாரா? சரி இனிமே நீ ஒரு பாவம் கூட செய்யாத இருப்பியா, நான் உன்னை ரட்சிக்கிறேன்னு சொன்னாரா? அப்படி சொல்லியா ரட்சித்தார்? இல்ல. யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டி கொடுக்க போகிறான் என்று தெரிந்தும் இயேசு கிறிஸ்து அவனை அன்போடு ஏற்றுக்கொண்டார். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென். Make purification, make sanctification or make holiness today. இது பழைய ஏற்பாடு. யோசுவா 3:5 பழைய ஏற்பாடு. இப்ப புதிய ஏற்பாட்டு காலம். நாளைக்கு அல்ல, இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். அடுத்த நிமிடமே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கையை தட்டி எல்லாரும் அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்பொழுதும் தயாரா இருக்கிறது. ஒரு சொட்டு ரத்தம் போதுங்க. ஒரு சொட்டு ரத்தம் நம்ம வாழ்க்கையை தலைகீழா மாறும். தரித்திரமெல்லாம் போயிடும். பிள்ளைகளே கவனிக்கிறீங்களா? அப்பா அம்மா பார்த்து என்ன பாவம் பண்ணீங்களோ நான் அனுபவிச்சுன்னு இருக்கிறேன். என்னடான்னா அவங்க வாழ்றது புதிய ஏற்பாட்டு காலம், அது இயேசு வருகையின் காலம். ஆனா அவங்களுக்கு நொண்டி சாகு சொல்றதுக்கு பழைய ஏற்பாட்டு வசனம் எடுத்துக்குவாங்க. என்ன வசனம்? பெற்றோர் செய்கிற பாவத்தின் தண்டனை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நானே விசாரிப்பேன்றாரு. அதை புடிச்சுக்குதுவா. வேற பாருங்க எவ்வளவு வசனம் இருக்குது. யோசிக்கணும் அந்த வசனத்தை எப்படி சொல்லி இருக்கிறார் பாரு. பெற்றோர் செய்கிற பாவத்தின் பலன் பிள்ளைகளிடத்தில் விசாரிப்பேன். 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன். விசாரிக்கிறது தப்பா? எப்பா நைனா பயப்படாத, உங்க அப்பா அம்மா பண்ண பாவத்துக்கு உனக்கு தண்டனை வரும்னு பயந்துடாத. நீ எனக்கு பயந்து நடந்தால் அந்த சாபம் உனக்கு வராது. கையை தட்டு. ஆமென். கேட்கக்கூடாது அப்பா அம்மா பார்த்து அந்த மாதிரி எல்லாம் சென்டிமெண்ட் எல்லாம் இருக்கக்கூடாது. சென்டிமெண்ட் நல்ல சென்டிமெண்ட் கடைபிடிக்கலாம். கல்யாணம் ஆனதுமா அப்பா அம்மா காலில் ஓடணும்னு அந்த காலத்துல இருந்து இருக்குது. ஏன் ஓடுறீங்களா? பேண்ட் அயன் பண்ணது நசிங்கிடுமா சொல்றான் ஒருத்தன். போய் உட்கார வைக்க போறாங்க சர்ச்சில், கல்யாணம் ஆக போகுது. முட்டி போடணும் என்ன பாஸ்டர் இப்படியே பண்ணுங்க, முட்டி போட்டா பேண்ட் அயன் கலைஞ்சிரோன்றான். அப்படியே ஜாம் பண்ணி அனுப்புனேன். என்ன பண்றது, நம்ம அந்த நேரத்தில் ஒண்ணும் பண்ண முடியாது. பேண்ட் அயன் கலைஞ்சிரமா நான் மனுஷன். இந்துக்கள் கடைபிடிக்கிறாங்க பாரு. கல்யாணம் ஆனா தாத்தா பாட்டி காலில் விழுறாங்க, மாமனார் மாமியார் காலில் விழுறாங்க, அப்பா அம்மா காலில் விழுறாங்க, பெரியப்பா பெரியம்மா காலில் விழுறாங்க. அதை ஏன் கடைபிடிக்க மாட்டீங்க? ஆனா இது மட்டும் புடிச்சுக்கிறாங்க. 3000 ரூபாய் இது ஒரு சுடிதர் எடுத்து கொடுக்கறதுக்கு வக்கில்ல. ஏன் என்ன பெத்த தப்பு. யூ ஆர் ஸ்பீக்கிங் வெரி ராங். ஆண்டவர் உன்னை இந்த உலகத்திலே படைத்தார். அதை பெற்றெடுப்பதற்கு அப்பா அம்மா தேவை. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ உலகத்துக்கு வர ஒரு அப்பா அம்மா தேவைப்பட்டது. தெய்வத்தை காண முடியாது, ஆனால் ஒவ்வொரு வீட்டில 2 பேசும் தெய்வங்களை அந்த தெய்வமே வைத்திருக்கிறார். கிரேக்க பழமொழி. அந்த 2 பேசும் தெய்வம் யார் உங்க வீட்டுல? அம்மப்பா, அம்மப்பா, அப்பம்மா. நல்லதான் தனித்தன பிரிச்சு சொல்லுங்க. அப்பா அம்மா பலான்னு வச்சு வாங்கினாங்க அம்மான்றீங்களா? அந்த அம்மா இல்ல, நல்லா இருக்கிறப்ப சொல்லுங்க. மதிக்கிறீங்களா? கனம் பண்றீங்களா? வாட் இஸ் த 5th commandment? தீர்மானம் பண்ணுங்க. வாட் இஸ் த 5th commandment? God 10 commandments. 10 கட்டளை கொடுத்தாருல தேவனாய் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு. அதுல 5ஆம் கட்டளை என்ன?
I am asking in English, you speak in English. You are studying in a convent. Your parents are spending more money for you, education. Honor your father and your mother. Or you put a honor or put a hot stone upon them. கனம் பண்றீங்களா, கனமான கள்ளத்துக்கு போடுறீங்களான்னு இங்கிலீஷ்ல கேட்டேன். முறைக்க கூடாதுமா பிள்ளைகள், அப்பா அம்மா பார்த்து முறைக்க கூடாது, தப்பு தெரியுமா? முறுமுறுக்க கூடாது. உனக்கு அடிக்க தெரியுமா? கேட்க கூடாது. இந்த காலத்துல பசங்க வந்து கொம்ப பிடிங்க வச்சுக்கினேன், அவன் பண்ண சேட்டிக்கு அப்பா அடிக்க வராரு, கொம்ப பிடிங்க வச்சுக்கினேன், உனக்கு அடிக்க தெரியுமா? எனக்கு கூட அடிக்க தெரியுமில்லன்றான். இவர் அடிப்பாரான் அப்பாவை, அவ்வளவு திமிரு ஏறி போய்க்குது. அப்பா பிள்ளைகளை அடித்த வரலாறு உண்டு. பிள்ளைகள் அப்பாவை அடிக்க, அப்பா அம்மாவை அடிக்க கூடாது. சாபம் குடிக்கொள்ளும். யோசிக்கணும், கடைபிடிக்கணும். வாழ்க்கையில பரிசுத்தத்தை, நீதி, நேர்மை, தாழ்மை. நாங்கெல்லாம் 21 வயசாகிறப்ப கூட எங்க அப்பா அடிக்கிறப்பா, அப்பாப்பா அப்பாப்பா சாரிப்பா, வலிக்குதுப்பா, சாரிப்பா, இனிமே அப்படி இருக்க மாட்டேன்ப்பா, சாரிப்பா. நான் நினைச்சா ஒரு பலான்னு ஒண்ணு விட்டா எங்க போய் விழுந்து இருப்பாரு. மாட்டோம், பயபக்தி, மறைக்க மாட்டோம், எதிர்த்து பேச மாட்டோம், சவுண்ட் ஏத்தக்கூடாது. அப்பா அம்மா கிட்ட சவுண்ட் ஏத்தி பேசக்கூடாது. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், நீ பூமியிலே சமாதானமாய் குடியிருப்பதற்கும் உன்னை பெற்றெடுத்த உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண. நல்ல காரியம் சொல்லு. சரியா சாப்பிடலையா, கோவப்படு. அப்பா என்னப்பா இது, நல்லா சாப்பிடு. எங்க பொண்ணு ஒன்னே ஒண்ணுதான் இங்க வந்து போயிருக்குது ஒரு முறை. பிரதர்லாம் பாஸ்டர் எல்லாம் எல்லாம் தெரியும், வந்துருக்கு ஒரு முறை. இப்ப நேத்து கூட கேட்டாங்க அந்த அண்ணன் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு. பாஸ்டர் எப்படி இருக்கிறாரு? பாஸ்டாமா பிசியோதெரபிஸ்ட். 2:30 மணிக்கு மிட் நைட் ஒரு நாள் வீடியோ எடிட்டிங் பண்ணுகிறேன். மிட் நைட் 2:30 மணிக்கு என் பிரசங்கத்தை எடிட் பண்ணுகிறேன் போன்ல, காலையில வெளியிடறதுக்கு. அது எப்படி தெரிந்து போன் அடிக்குது 2:30 மணிக்கு. எனக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு என்னமோ நடக்க போகுது. இப்போ என் மகா பண்ணுது மெட்ராஸ்ல இருந்து எனக்கு ஆர்கேபேட்டிக்கு. எனக்கு குரல்ல நடுங்க வந்துருச்சு, என்னமோ இது திட்ட போதுராயப்பான்னு தெரிஞ்சிச்சு. என்னடா சொல்லுன்னு, வாழணுமா சீக்கிரம் சாவணுமா? மகா கேக்குது, என்ன சொல்றடா? 2:30 மணிக்கு எடிட்டிங் பண்ணி ஆகணுமா? இல்லடா பிரசங்கம் நான் வானான்ல, பகல்ல பண்ணுங்க, பகல்ல வெளியிடுங்க. மிட் நைட் 2:30 மணிக்கு ரெஸ்ட் எடுக்கிற நேரம். இப்படியெல்லாம் இருந்தா வாழ முடியாது பாரு ரொம்ப நாளைக்கு. அப்போ வாழணும், அப்பா அம்மா ரொம்ப நாளைக்கு வாழணும்ன்ற எண்ணத்துல அறிவுரை சொல்றாங்க பாருங்க. பாக்கியவான்கள் பாக்கியவதிகள். அல்லையா சொல்லுங்க. சீக்கிரம் செத்துட்டும் பரவாயில்லன்னு நினைக்காம போன் பண்ணி கண்டிச்சு வேணா நிறுத்துங்க, இந்த செல்போனை மிட் நைட்ல தொடாதீங்கன்றாங்க. 9 மணிக்கு மேல செல்போனை 10 அடி தூரத்துல வச்சுட்டு தூங்குங்க, பகல்ல செய்யுங்க இந்த வேலையெல்லாம், இந்த ஊழியம் எல்லாம் பகல்ல செய்யுங்க. சரி பாப்பா, இனிமே நான் அன்னைக்கு நான் சொன்னேன், இன்னைக்கு வரைக்கும் கூடுமான வரைக்கும் அதை நான் கடைபிடிக்கிறேன். நம்ம நல்லதுதான் பசங்க சொல்லுவாங்க, சில காரியங்கள் கேட்கணும். லிமிட்டா தான் சாப்பாடு போடுவாங்க வயசான காலத்துல. அவங்களுக்கு தெரியும் இவ்வளவு சாப்பிட்டாதான் இவருக்கு ஓவரா கொட்டிக்கின. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு தூக்கின்னு போற நிலைமை வந்துட்டா எல்லாருக்கும் பிரச்சனை. ஒருத்தர் சிக்கானா எல்லாருக்கும் பிரச்சனை. அதனால்தான் பசங்களுக்கு அந்த ஞான அறிவு கத்தர் கொடுத்து நல்ல பிள்ளைகள் சொல்றேன். நல்ல பிள்ளைகள் அப்பா அம்மா என்ன வயசானாலும் அப்பா அம்மா ஒண்ணுதான், இனி வேற கிடையாது. அதனால என்ன வயசானாலும் காப்பாத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. கையை தட்டு எல்லாரும் அல்லேலூயா. அப்படின்னா பரிசுத்தம் அடைவதற்கு இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. என் பார்வையிலே, என் பேச்சிலே, என் நடக்கையிலே, என்னுடைய சிந்தனையிலே பரிசுத்தம் இருக்குமானால் நாளைக்கு என் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அற்புதங்கள் தானாக நடக்கும். ஒவ்வொருத்தர் தலைக்கு மேல இப்ப அதிசயங்கள், அற்புதங்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. புத்தாண்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறப்போ அது உங்கள் வீட்டில வந்து பலிக்க போகிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கணும். தேவ மனிதர் ஊழியக்காரர் பேசுறப்போ அதை விசுவாசிக்கணும், நம்பணும். செத்து போனவங்களையும் உயிரோட எழுப்பீங்கன்னு சொல்றாருன்னு வச்சுங்க ஊழியக்காரர், பிரைஸ் லார்ட் அல்லேலூயா சொல்லணும். நான் கேட்காத பிரசங்கமா அப்படி பழகட்டும். நம்ப நான் கேட்காத பிரசங்கமா, பாஸ்டர் எத்தனை வருஷமா புது புது ஊழியக்காரங்களை வச்சு பயன்படுத்தி இருக்கிறாரு. விடப்பா, சீக்கிரம் முடிங்கப்பா,
அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மரண பரியந்தம் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். அற்புதங்களை எதிர்பார்த்து வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க சத்தமா. அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். இன்னைக்கு நாங்க வந்து பேசணும் இந்த ஒரு வார்த்தை மறக்கவே கூடாது. அடுத்தது போலாம். வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த வேதத்திலே இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றி மறைமுகமாக பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து 4 சுவிசேஷங்களிலும் அவர் வருகை பற்றி பேசியிருக்கிறார். அவர் பரலோகம் போன பிறகு அப்போஸ்தலர்கள் தங்கள் நிருபத்தில் இயேசு வருகை பற்றி எழுதியிருக்கிறார்கள். கடைசி புத்தகமாக வெளிப்படுத்தின விசேஷத்துல இயேசுவே மறுபடியும் வந்து திவ்ய வாசகனாகி யோவானிடத்துல உட்கார்ந்து தம்முடைய வருகை பற்றி பேசியிருக்கிறார். அதுல கடைசி அதிகாரத்துல மட்டும் 3 இடத்துல தம்முடைய வருகை பற்றி பேசியிருக்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒரே அதிகாரத்துல 3 இடத்துல பேசியிருக்கிறார். எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கடைசி அதிகாரம் வெளிப்படுத்தல் 7வது வசனம் படிங்க. ஆமென். தேவ பிள்ளைகளே, பரிசுத்தம் 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 போதிக்கிறீங்களே, என்ன? வெரி வெரி சிம்பிள், very very simple. Those who keep the word of God in their life, they are walking in the light way, they are living in holiness. பரிசுத்த வாழ்க்கை என்றால் என்ன? வசனத்தை கடைபிடித்து வாழ்வதே பரிசுத்த வாழ்க்கை. மற்றபடி உலக பிரகாரமான வெளி தோற்றம் அல்ல. யாருக்கிட்டையும் பேசாம கம்முன்னு பக்தியா யார் பேசினாலும் பரிசுத்தம் பூமதான் ஊரை கெடுக்கும். பேசு, நல்லதை பேசு, பிரயோஜனமானதை பேசு, கலகலப்பா இரு, நகைச்சுவையா பேசு. சுவைகளில் சிறந்தது நகைச்சுவை. பேசுங்க, 4 பேரை சிரிக்க வைங்கம்மா. ஐயா, சாவரத்துக்குள்ள 15 பேரை சிரிக்க வச்சீங்கன்னா நீங்க செத்து போயிட்டா 15,000 பேர் வந்து அழுவாங்க. நல்லா பேசுவாரு, சந்தோஷமா பேசுவாரு, எவ்வளவு தமாஷா பேசுவாரு, மகிழ்ச்சியா இருக்கும். அவர்கிட்ட பேசினாவே பாரமெல்லாம் இறங்கி போயிடும் அப்படி சொல்லுவாங்க நம்ம செத்துட்டு பிறகு. நீங்க சாவத்துக்குள்ள 15 பேர் அழ வச்சீங்கன்னு வச்சுங்க, 4 பேர் கூட வரமாட்டாங்க. நீங்க செத்த கஷ்டப்பட்டு கூப்பிடணும். அப்படியெல்லாம் வராதனால தான் இப்ப வண்டி வச்சுட்டாங்க. ஒரு காலத்துல 4 பேர் தூக்கின்னு போவாங்க சுடுகாடு வரைக்கும். இப்ப ஜனங்க யாரும் தூக்கின்னு போறதுக்கு வராதனால அமரர் ஊர்தி அடர்த்து கூட ஆளு கிடையாது. டேப் போட்டுறான், ரேடியோவே அழுது சுடுகாட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும். கிறிஸ்துவ சாவா அதுக்கேத்த ஒப்பாரி, இந்துக்கள் சாவா அதுக்கேத்த ஒப்பாரி, முஸ்லிம்கள் டெத்து அதுக்கேத்த ஒப்பாரி. அது போட்டுறான், பென் டிரைவ் போட்டு அப்படி அழறாங்க. ஐயா, நமக்கு பயமா இருக்குது அவங்க அழறது. செக் பண்ணி இருக்கிறாங்க பாருங்க, டேப் பண்ணி. நீங்க அழணும். மரித்தவர்கள் வீட்டுக்கு போனால் அவர்களோடு சேர்ந்து அழுங்கள். அப்படிதான் இருக்குது. சிரிக்கிறவர்களோட சிரியுங்கள், சந்தோஷப்படுகின்றவரோட சந்தோஷப்படுங்கள், அழுகிறவரோடு சேர்ந்து அழுங்கள். அழுகையினாலே ஆன்மீகம் பலப்படுகிறது, திருப்தி அடைகிறது. அழுது பாருங்க, தேவ சமூகத்துல ஒரு திருப்தி உண்டாங்க, ஒரு நிறைவு 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 முழுமை அடைகிறோம். அழுது பாருங்கள், தேவ சமூகத்துல முழுமை அடைகிறோம். மற்றவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கி பாருங்கள், இன்னும் முழுமை அடைவீர்கள். பாருங்க, இந்த வசனத்தை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஏன்? அவன் தான் பரிசுத்தவான், அவர்கள் தான் பரிசுத்தவாட்டி. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். கடைபிடிக்கிறீங்களா? அப்படின்னா படிக்கணும். வேதத்தை வாசி, அதை என்றும் நேசி, தினம் விசுவாசி, நீ சுகவாசி. ரெடியா இருக்கிறாங்க மியூசிக் பாடுறதுக்கு. அந்த காலத்துல சத்திய வசனம் ரேடியோவெல்லாம் இப்ப போயிடுச்சு, எல்லாத்தையும் முழுங்கிடுச்சு இந்த செல்போன் வந்து. பண்ணலாமா? ரெடி ஸ்டார்ட். தயாரா இருக்கிறீங்க? ரெடி ஸ்டார்ட். வேதத்தை வாசி, அதை என்றும் நேசி, தினம் விசுவாசி, சுகவாசி. Once again. வேதத்தை வாசி, அதை என்றும் நேசி, தினம் விசுவாசி, சுகவாசி.
பெரிய பாட்டு கூகுள்ல போட்டு தட்டுங்க, ஃபுல் பாட்டு வரும், பாடுங்க. நைட்டுக்குள்ள ஃபுல்லா பாடி பழகிடுங்க. இப்ப பிரசங்கத்துக்கு டைம் பத்தாது. அடுத்தது அதே அதிகாரம் 12வது வசனம். I come quickly, behold I come quickly. I have reward to them, I have following. இது கிரியையை குறிக்கிறது. ஒண்ணு உங்களுடைய பக்திக்குரிய வாழ்க்கை கடைபிடிக்கணும். உங்களுக்கு என்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஊழியம், வேதத்தை படி, ஜெபம் பண்ணு, பரிசுத்தத்துல முன்னேறி செல். ரெண்டாவது, அப்படியே நீ வீட்டுக்குள்ள கிடக்காத, கொஞ்சம் வெளி உலகத்துக்கு வா, நன்மை செய், கிரியை செய். நடந்து போகிறீர்களா, முள்ளு மண்டை கிடக்குது ரோட்ல தூக்கி கொஞ்சம் அப்படி போடு வாரத்துல, அது நற்கிரியை. பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடு, நற்கிரியை. தாகமா இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடு, நற்கிரியை. ஹோட்டல்ல உள்ள நுழைறீங்க, 2 பேரும் உட்கார்ந்து வராங்க, சாப்பிட்டே வா, பரவாயில்ல. அவங்களுக்கு ஒரு சாப்பாட்டுக்காவது குறைஞ்சது ஒரு தக்காளி சாதம் எவ்வளோ, இந்தப்பா 50 ரூபாய், நல்லா சாப்பிடு, அப்படியாவது சொல்லு. 10 ரூபாய் கொடுத்தா சார் சாப்பாட்டுக்கு பத்தாதுன்றாங்க. பாருங்க, அவனுக்கு தெரிஞ்சு எல்லாம் ஒன்னும் நம்ம குறைஞ்சிட மாட்டோம். அதனால பசியா இருக்கிறவனுக்கு உன் போஜனத்தை கொடுத்து பார், அது அல்லவா எனக்கு பிடித்த உபவாசம். நீ பட்டினியா இருக்கிறது பெரிதல்ல, அந்த சாப்பாட்டை இன்னொருவனுக்கு கொடுத்து பார், அதான் உண்மையான உபவாசம். எவ்வளவு சேரி இருக்குது, வீரவை திறந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து வச்சுங்க, பரவாயில்ல. நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஐடியா. பீரோ ரொம்பிக்கினே போகுது, வெளியெல்லாம் ரொம்பிடுச்சு, சாகர வரைக்கும் அந்த ஒரு பீரோ போதும்னு நினைக்கிறவங்க இன்னொரு பீரோ வாங்காம எக்ஸ்ட்ரா வந்து மூட்டை கட்டி கொண்டாந்து கொடுத்துரு. ஐயாவுக்கு தெரியும் எங்க கொண்டு போய் கொடுத்துடலான்னு சொல்லி. நான் புதுசா கொடுக்க சொல்றேன், பழசு துவைச்சு அயன் பண்ணி கவர்ல போட்டு கொண்டாந்து கொடுத்துரு. அதுக்காக இப்படி பார்த்தா மகாபலிபுரமே தெரியும். அந்த மாதிரி சேரி எல்லாம் கொண்டாந்து கொடுக்க கூடாது. துண்டு துண்டா வெட்டி வீட்டுல துடைக்கிறதுக்கு வச்சுக்கோ, நல்லது. ரொம்ப புதுசு வேணா, கிழிஞ்சு போனது வேணா, அவங்க 1 வருஷமாவது கட்டுற மாதிரி இருக்கும். தாராளமா செய்து பாருங்களேன், வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் தானா வரும். அப்படிதான் செய்வோம், கடைபிடிக்கிறதான் நான் சொல்றேன். கிரியை, உன் கிரியை பரிசுத்தமாய் சரியா இருந்தால் கணக்கு அங்கே எழுதப்படுகிறது. மோட்ச பேருந்தத்தில் உனக்கு ஜீவ கிரீடங்கள் ஆயத்தமா இருக்கிறது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பொருத்தனை பண்ணுங்க, 50% டிக்ளேர் பண்ணிடணும், மூட்டை கட்டிடணும். நாங்க அப்படிதான் பண்ணுவோம். அவங்க ட்ரெஸ் 50% மூட்டை கட்டிடணும், துவைச்சு அயன் பண்ணி பேக் பண்ணி. சும்மா இல்ல, எவ்வளவு செலவாகும் பாருங்க. 4-5 பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க ஆந்திரா பக்கம், கொஞ்சம் வாங்கையான்னு கூப்பிடுவோம். அவருக்கு தெரியும் ஏன் கூப்பிடுறோன்னு. ஒரு சிறப்பு காணிக்கை கொடுத்து அந்த மூட்டையை நான் சொல்லிடுவேன். ஏழ்மையான பாஸ்டர்ஸ் பாவம், திறந்து பாருங்க, எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ நீங்க எடுத்துங்க, மீதி எளியோருக்கு கொடுத்துருங்க. சரிங்க, சரி. எவ்வளவு திருப்தியா இருக்கும், வீடு காலி ஆனா எவ்வளவு நல்லா இருக்கும், ரிலாக்ஸா இருக்கும். சேர்த்து 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 வீடெல்லாம் துணி, எங்க பாரு குப்பை. வானா பரிசுத்தமாக்கிடு உங்க வாழ்க்கைய, பரிசுத்தமாக்கி விடு உங்க வீட்டை, நல்லா இருக்கும், ரிலாக்ஸா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தியாகத்தை பார்த்து உங்களை பாராட்டுவார். பாராட்டுறது எவ்வளவு பெரிய சந்தோஷம். போராட்டம், பிரச்சனை, அவமானம், புத்தனம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விட்டு தள்ளுங்கய்யா. பாராட்டுறது எவ்வளவு பெரிய, மகனே நீ எனக்கு இனிமையானவன், நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னார்னா அது போதும். அந்த வார்த்தைக்காக தானே காத்துனுக்கிறோம். பரலோகத்துக்கு போனா 55 கிரீடம் எனக்கு வேணும்னு நான் கேட்க போறது இல்ல. வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்கள் பிதாவின் சந்தோஷத்திற்குள்ள பிரவேசியுங்கள். அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறோம். பரிசுத்தமா வாழறதுக்கு ஒப்பு கொடுத்து அநியாயமா ஒண்ணும் வானான்னு ஜெபம் பண்ணுகிறோம். இருக்கிறதுல வாழ்க்கை சந்தோஷமா நடத்தி கொண்டிருக்கிறோம். பாவப்பட்ட சாபமான எதையும் தொடாதிருங்கள், கர்த்தர் அவைகளை அருவருக்கிறார். அடுத்த வருஷம் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்யணுமா, வேதத்தை தியானம் பண்ணி ஜெபம் பண்ணி பரிசுத்தத்தை காத்துக்கொள். 2வது கிரியைகளிலே காட்டு, அது பரிசுத்தம்ன்றார். கர்த்தருக்கு கொடு,
மீதி ஏழை எளிய மக்களுக்கு கொடு, அது உனக்கு பரிசுத்தம்ன்றார். பரிசுத்தம் அடைகிறோம், ஒரு முழுமை அடைகிறோம், ஒரு திருப்தி அடைகிறோம். 3 செல்போன் இருக்குது, 1 யூஸ் பண்றீங்க, மீதி 2 சும்மா இருக்குது. 2த்தையும் கூட சொல்ல, 1 இருக்கட்டும் பரவாயில்ல சப்ஸ்டியூட்டா, அந்த 1 எடுத்து யாருக்காவது ஏழைங்களுக்கு கொடு, நாங்க வச்சுக்கங்க, யூஸ் பண்ணிக்க. ஒரு திருப்தி. ஐயா ரொம்ப நன்றியா, எனக்கு கூட செல்போன் இல்லாத இருந்தது எத்தனால, ஏதோ ஒரு ஓட்டை இப்ப நீ கொடுத்துட்டீங்க, பெரிய சந்தோஷம் சொல்லி கொண்டு போவாங்க. சிறுபிள்ளைத்தனமா. இப்போ ஒரு பாப்பா கிட்ட சாக்லேட் இருக்குது, ஹாய் வெரி குட் பேபி, சூப்பர், இதா சாக்லேட் கொடுன்றேன், அப்படியே கொடுத்துருச்சு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். நல்ல பாப்பா, அன்னைக்கு முடியறதுக்குள்ள அதுக்கு 1/2 கிலோ சாக்லேட் வாங்கி வந்து கொடுத்துருவேன். ஆனா நல்ல பொண்ணா இருக்குதே. அதான் மனிதனுடைய சுபாவம். ஏன்னா அப்படியே கொடுத்துருச்சு பாருங்க. இன்னொரு பாப்பா கிட்ட ஒரு வாரம் கழிச்சு சாக்லேட் வச்சுருந்துச்சு, பாப்பா சாக்லேட் கொடுன்னு, அதை பிரிச்சு பாதிய கட்சிக்கின்னு பாதிய கொடுக்குது. பெத்தவங்க வளர்ப்பாக்கு. ஏமா சொந்த குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்குறிய, அப்படியேதான் கொடுத்து தொலைங்களா, அதப்பா அம்மா பாதி. இப்ப அதை அப்படியே கடைபிடிக்குது. எனக்கு எப்படி இருக்கும், அதுகிட்டே கொடுத்துட்டேன். சாக்லேட் வாங்கி அதுக்கு மேற்கொண்டு கொடுக்கவே இல்லை. தட் இஸ் ஹியூமன் பீயிங். நான் என்ன பண்ணிட்டோம், பசங்களை நல்ல சுபாவத்தில் வளர்க்கணும், கொடுக்கறதுக்கு கத்துக் கொடுக்கணும், கொடுப்பதற்கு பிள்ளைகள் கொடுப்பதற்கு கற்றுக் கொடுக்கணும். யாராவது கொடுத்தா வாங்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா சில இடத்துல பிரச்சனை வந்துருது, மயக்க மருந்து. எங்க பேரனுங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு பாஸ்டர் வந்தாரு, இதை எடுத்து கொடுத்தாரு, மிட்டாய் ஸ்வீட் தெரியல, அவன் வேணான்ட்டான். அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. இல்லையா நாங்க அப்படி கத்து கொடுத்துருக்கிறோம், யாரு எது கொடுத்தாலும் வாங்க கூடாதுன்னு, ஏன்னா சில பிரச்சனைகள்லாம் வருதுன்னு. ஓ சரி சரி, அதுவும் கரெக்ட் தான். நான் சொன்ன பிறகு தேங்க்யூ, தாத்தா கொடுக்குறாரு அப்படி சொன்னதும் வாங்கிக்க, தேங்க்யூ சொல்லிட்டான். அப்படி ஒழுக்கத்துல பிள்ளைகளை வளர்க்கணும். நீங்க ஒழுக்கத்துல வளர்ந்தாதான் பிள்ளைகளை ஒழுக்கத்துல வளர்க்க முடியும். குழந்தைகளை அன்பா வளர்க்கணும். கன்னியாகுமரி நான் பார்த்துனே இருக்கிறேன், ஒரு அம்மா அவங்க குழந்தை குழப்பாட்டுது, நல்லா 2 வயசு இருக்கும், அதுக்கு தண்ணி ஊத்தி சோப் போட்டு தேய்க்குது. அது ஏதோ இடக்க பண்ணுது அந்த பாப்பா. பொலான்னு வச்சு வாங்குது, பண்ணி 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 ஒழுங்காரு. அது என்ன பண்ணுச்சு தெரியுமா, நான் பண்ணின்னா அப்ப நீ அம்மா பண்ணி போ. இந்த காலத்து பசங்களுக்கு அறிவு ரொம்ப. அது நான் பண்ணின்னா என்ன பெற்றெடுத்த நீ யாரு, அம்மா பண்ணி, அப்பா அப்பா பண்ணி, எங்க அண்ணன் அண்ணன் பண்ணி சிச்சு பாரு பேரு எல்லாருக்கும். அந்த அம்மா ரொம்ப சேமா இருக்காங்க. நம்ம ஏன்டா சொன்னோம் இந்த வார்த்தை, கண்ணே மணியே அப்படியெல்லாம் பொட்டலமே தங்கமே மரகதமே அப்படி பாராட்டி பாருங்க. பசங்களை டாப் லெவல்ல வருவாங்க. அதையும் சொல்லுங்க, பையன் சரியா மார்க் எடுக்கலையா, நோ ப்ராப்ளம், முயற்சி பண்ணு நைனா, நல்லா படி அப்படின்னு சொல்லணும், ஒத்துழைக்கணும். நீ அவ்வளவுதான்டா, நீ எருமாடு மேய்க்கிறதுக்கு தான் லாக்கி, அவன் எருமாடோட வருவான். நீ தானே சொன்ன நான் மேய்க்கிறேன். எருமாட்ட ஒழுங்கா 1 வருஷம் மேய்ச்சா அதுக்கு ஒரு டிகிரி இருக்குது தெரியுமா? ஆமா, டாக்டரேட் பட்டம் தராங்க அதுக்கு. அவன் அதெல்லாம் பார்த்திருக்கிறான். வேணாம் ஐயா, பிள்ளைகளை நல்லபடியா வளர்த்துருங்க, சபிக்காதீங்க. நீங்க பெற்றெடுத்த உங்க பிள்ளைகளை நீங்களே சபிக்காதீங்க, உங்களுக்கு தானே நஷ்டம். இப்போ நீங்க பெற்றெடுத்த பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு சாபம் போடுறீங்க, மறுநாள் உங்க பொண்ணு ஜுரம், தலைவலி, வாந்தி பேதி, யாருக்கு பர்சனல் பணம் காலி ஆகும்? உங்களுக்கு தானே. ஏன் சபிக்கணும்? என் பையன் செல்போன் விழுந்துருச்சு முந்த நாள் சொல்லிட்டான். அப்ப ஓரத்தில் வச்சிருந்து என் மனைவி டான்ஸ் கத்து, இந்த 1ஆம் தேதிக்கு டான்ஸ் பசங்களை கத்து கொடுத்துருக்காங்க போல, மருமகா கத்து கொடுத்துருக்கிறப்ப அது தவறி விழுந்து உடஞ்சிருச்சு. பயந்து நடுங்கி என்ன சொல்ல போறாரோ அப்பான்னு சொல்லி போன் பண்றான். சரி நீ கடையில கொண்டு போய் கொடு, அதெல்லாம் சகஜம் அப்படின்னு. அவனுக்கு ஒரு திருப்தி ஆயிடுச்சு. ஒண்ணுமே திட்டல, நான் ஒண்ணுமே திட்டல. என் மனைவி அதுக்கப்புறம் நீங்க திட்டு போறீங்கன்னு பயந்துட்டாங்க 2 பேரும். நான் ஏமா திட்டு போறேன், நான் எங்க தூரத்துல வந்திருக்கிறேன், நான் திட்டி எனக்கும் நிம்மதி இருக்காது, அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கு. போய் கடையில கொடுத்தா ரிப்பேர் பண்ணி சரி பண்ணிட்டான். சரி 2-3 கடையில கொடுத்துருக்கான். இது முடியாது அவ்வளவுதான் 22,000 ரூபாய் போனது முடியாதுப்பா, இது அவ்வளவுதான். அப்புறம் அவனே இன்னொரு கடையில கொடுத்துருக்கான், 100 ரூபாய் வாங்கிருக்கிறான் அந்த போனை சரி பண்ணி. 100 ரூபாய் தான் வாங்கினாப்பா. நான் சொன்னேன்
இவன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடிதான் நடக்கும் மகனேன்னு. அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. ஆமா பாடுறான், அவனுக்கு நல்ல மனமா ஒத்துக்கிறான். ஆமாப்பா, நைட் எல்லாம் தூங்கினா இல்லையே தெரியல, அப்பா என்ன இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லியிருப்பான் அம்மா கிட்ட. அப்படி பசங்களை உயர்த்தி பாராட்டி பேச கற்றுக்கொள்ளுங்க. அப்பதான் அவங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அடுத்த வருஷம் தயவு செய்து சொல்றேன், நல்ல தீர்மானம், குட்டி 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 தீர்மானம். நான் என்ன சொல்றேன், யாரும் அவங்களை திட்டாங்க, யோசிக்காத, அதை பற்றி விட்டுரு, சிரிச்சிட்டு விட்டுரு, மன்னிச்சிரு, அவ்வளவுதான். சிலர் பாத்தீங்களா அதையே மனசுல வச்சுக்கின்னு மூஞ்சே மாறிடும். ஒரு இடத்துல அப்படி கேட்டேன், ஒரு சிஸ்டர், என்னம்மா எல்லாரும் தெம்பாக்குறாங்க, உங்க முகம் மாறி போய். இல்ல இல்ல ஏதோ இருக்குது சொல்லு. போட்டோ எடுக்கிறப்ப நாங்க முதல்ல எடுத்துடுறோம், அப்புறமா நீ எடுக்கலாம்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. இதுல என்ன தப்பு, இதுக்கு போய் மூஞ்சி தூக்கி வச்சுக்கினேன், அம்மா இறக்கி வைமா. அவங்களுக்கு ஒரு டீம் இருக்குது, முதல்ல நாங்க எடுத்துடுறோம்க்கா, அப்புறமா உங்களை நான் கூப்பிடுறோம், அப்ப வந்து நீ எடுத்துக்கு போட்டோன்னு சொல்லிக்குது அந்த பொண்ணு, பாவம். அது மேல என்ன தப்பு? அட இல்லம்மா இதுக்கு போயிட்டு அப்புறம் கூப்பிடுறாங்க தானா அவங்க, அக்கா வாங்க ஓடுது. போட்டோ எடுத்தது இல்லையா இது வரைக்கும்? அதுக்கா வியாபாரிக்கு அலையறீங்க? அதுக்கு தான் கண்டுபிடிச்சிட்டாங்களே செல்பி, எவ்வளவுனா எடுத்து போடான். செல்பி 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 எவன் கண்டுபிடிச்சானோ தெரியலையா, அவனை கூப்பிட்டு கட்டி பிடிச்ச முத்தம் கொடுப்பேன். இப்ப கூட நானாயாவும் செல்பி எடுத்தோம். நான் வந்து ரொம்ப நாள் ஆகுது, அவரு கூட ஒன்னா சேர்ந்து நான் எடுக்கல இது வரைக்கும், அதனால எடுத்தேன். அப்போ யூடியூப்ல பேஸ்புக்ல அப்படி போடும் ஒரு சந்தோஷத்துக்காக. ஃபைனல் அதே வெளிப்படுத்தல் 20வது வசனம். ஆமென். அங்க பாருங்க, மெய்யாகவே நான் 2 வசனத்துல சீக்கிரமா வருகிறேன். 7 இதோ சீக்கிரமா வருகிறேன். 12 இதோ சீக்கிரமா வரும். இங்க பாருங்க, இதோ இல்ல மெய்யாகவே போட்டார். ஏன் தெரியுமா? சிலர் நம்ப மாட்டாங்க, சத்தியம் பண்ணாதான் நம்புவாங்க. சிலர் பாத்துக்கிறீங்களா? அவங்க நம்பணும்னு சொல்லி பைபிள் மேல எல்லாம் சத்தியம் பண்ண இருக்காதீங்க. தபார், நான் சொல்றது உண்மை, இதுக்காக நான் சத்தியம் பண்ண மாட்டேன், அது தப்புன்றார் ஏசப்பா. உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்றும் சொல்லுங்கள். மரண போராட்டம் பெரிய பிரச்சனைனா அப்ப சத்திய வாக்கு. அந்த காலத்தை பழைய சினிமா பாத்துக்கிறீங்களா? அதுக்காக ஓடி போய் பாத்துன்னு இருக்காதீங்க. பைபிள் வச்சுதான் சத்திய வாக்கு வாங்குவாங்க அந்த காலத்துல. பைபிள் நான் பார்த்திருக்கிறேன். அவரு அந்த இது கேட்பாரு, சர்வ வல்லமை பொருந்திய தேவனாகிய கர்த்தர் பேரில் ஆணையிடுகிறேன், நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. ஒரு நாளடைவில் என்னாச்சு, தீவிரவாதிகள் பெருகிட்டாங்களே, கோர்ட்ல பைபிள் வச்சு எதுக்கியா சத்திய வாக்கு வாங்குற, நம்ம புக் இருக்குதுல்ல பகவத்கீதை, அதை வச்சு வாங்கு அப்படின்னு மாத்திட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க, அதை வச்சு. ஆனா அதெல்லாம் சொல்றது இல்ல, சர்வ வல்லம் இல்ல தேவனாக்கி அதெல்லாம் சொல்றது இல்ல. கம்முனு அந்த புக்கு மேல கை வச்சு நான் சொல்வதெல்லாம் உண்மை, அப்ப கூட போயிருக்கட்டும், வேற எதுவும் அவங்க சொல்றது இல்ல. ஏன்னா அதுல இருக்கிறதெல்லாம் கட்டு கதை, புராண கதைகள். ஆனா சத்தியம் தான் ஜெயிக்கும்ன்றதுக்கு எழுதப்பட்ட கதைகள், நல்ல கருத்து இருக்குது. அதனால்தான் அதை வச்சு சத்தியம். நமக்கு பரிசுத்த வேதம் தான். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பரிசுத்த வேதத்தை நீங்க படிக்க 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 உங்க வாழ்க்கையே பரிசுத்தமா மாறும். அதனால அடுத்த வருஷம் நொந்து கொள்ளாதீங்க. யாரு என்ன சொன்னாலும் சிரிச்சிருங்க, மன்னிச்சிடுங்க. அதுதான் முக்கியம். மன்னிச்சுட்டாதான் உங்க தப்ப ஆண்டவர் மன்னிப்பார். நீ ஒருவனுடைய பாவத்தை மன்னித்தால் உன் 10 பாவத்தை ஏசப்பா மன்னிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. மன்னிக்கணும், சாகுற வரைக்கும் மற்றவங்கள மன்னிக்கணும். மன்னிச்சிரு மன்னிச்சிரு மகனே, இல்லப்பா என்னால தாங்க முடியல, பரவாயில்ல மன்னிச்சிரு. நான் எவ்வளவு மன்னிச்சேன், பகைவர்களே மன்னிச்சேன், சிலுவையில இருந்து இறங்கி வான்னாங்களே அப்போட நான் மன்னித்தேன். எவ்வளவு பொறுமை. சிலுவையை தூக்கி தோல் மேல வைக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை அடி, தாடை பிடித்து இழுத்து அடித்தார்கள் இருக்குது. எல்லாத்தோட எனக்கு என்ன வேதனை தெரியுமா, காரி துப்பினார்கள். உலக ரட்சகர் இயேசுவை காரி துப்பினார்கள். வரலாறு சொல்லுது, அந்த காரி துப்புனவன கூட இயேசு தகப்பன் தன் பிள்ளைகளை பார்க்கிறது போல அன்பா பார்த்தாராம். கொஞ்சம் கூட அவர் முகத்துல கோபமே இல்லையா.
எனக்கு என்ன வேதனைன்னா, காரி துப்புற அளவுக்கு அவர் மேல உனக்கு வெறுப்பாடான்ட்டேன். என்னன்னா எனக்கு கோமாக்குது. காரி துப்புற அளவுக்கு அவர் மேல உனக்கு வெறுப்பா? அப்படி என்னையா அநியாயம் பண்ணாரு? வேத வாக்கு நிறைவேறத்தக்கதாக அவமானப்படுத்தப்பட்டார். பிதாவானவர் ஒப்பு கொடுத்தார். அந்த அவமானத்திற்கு இயேசுவை பிதாவானவர் ஒப்பு கொடுத்தார். அப்படி இருக்கிறப்ப நம்ம அந்த விஷயத்துல ஒப்பு கொடுக்கணும். அவங்க என்ன பேசினாலும் சரி, நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. அவன் என்ன திட்டினாலும் சரி, பரவாயில்ல, நல்லா இருப்பா. வருவாங்க ஒரு நாளைக்கு காலில் வந்து விழுவாங்க. அப்படியெல்லாம் பேசணும், திட்டினேன், நீங்க அமைதியா இருந்துங்க, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, தயவு செய்து என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. சரிப்பா, மன்னிச்சுட்டேன். அப்போ நம்முடைய புகழ்ச்சி பாத்தீங்களா? கர்த்தர் நம்ம மேன்மைப்படுத்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. சிலுவையை நோக்கிப்பார், சிலுவையை நோக்கிப்பார். அதான் உன்னுடைய மேன்மை. உன்னுடைய மேன்மை என்ன? எனக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் பெருமை பாராட்டாமல் இருப்பேனாக. முடிக்க மனமின்றி முடிக்க போகிறேன். தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வீருப்பினும், தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வீருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்து சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, கைத்தட்டு, உந்தன் சிலுவையின் மேன்மை சென்னி விழா கை காவின்றே சிந்துகிறது உயரோடன்று மன்னாயிரை போன்ற காட்சி, மன்னாயிரை போன்ற காட்சி என்னாலுமே எங்கும் காணே, என்னாலுமே எங்கும் காணே. விந்தை கிறிஸ்து மேன்மை. இந்த விந்தை அன்பு தீராய் என்ன காணிக்கையேந்தி நூலேன். இந்த விந்தை அன்பு தீராய் என்ன காணிக்கையேந்தி நூலேன். எந்த ஆரும் பொருளிடாகும், பொருளிடாகும் என்னை மோத்திலும் உமக்காரிக்கிறேன், என்னை மோத்திலும் உமக்காரிக்கிறேன். விந்தை கிறிஸ்து சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்து சுராஜா, மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆண்டவர் என்னோடு பேசினார், தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். வரப்போகிற புத்தாண்டுக்கு நான் இன்னும் பரிசுத்தம் அடைய ஆலோசனை வேத வார்த்தையின் மூலமாய் சொன்னார். நான் உணர்வடைகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆபா ராபு ஷாபா காபா டுதரபா ரிதரக பலபர காந்தரபி உபர துரிகி ரிதரக பலபர காந்தரபியா. ஆமேன், ஆமேன். அன்பு பிள்ளைகளை அடிமையுடைய சீடனாக நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். போதகர் ஊழியர்களாக நின்று அன்பு பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய கிருபை பாதுகாப்பு நம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென்.